உண்மையாக வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. மணிரத்னம் சாரோட அடுத்த ஒரு ரேஞ்சுன்னு சொல்லலாம். நல்ல விஷுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதை விட கமலஹாசன் அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். உலக நாயகன்னா அவர் உண்மையாலுமே உலக நாயகன் தான். நல்ல ட்ரேடாக இருக்குது, நல்ல யூத்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதில் சிம்பு ஹீரோவாக வில்லனான்னு தெரியல. ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு வார் மாதிரி காமிச்சிருக்காங்க. கதை கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வரும். இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஷோவே பார்க்குற மாதிரி ஒரு தூண்டுதல் இருக்குது. கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவன் மிரட்டி விட்டாப்புல, சிம்புக்காக வெயிட்டிங்கு. கமலுக்கு ஈக்குவலாக சிம்பு பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. தலைவனுக்காக வெயிட்டிங்கு பார்ப்போம். அடுத்து உலக நாயகன் கூட சிம்பு சொல்லலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ நிறையா ஹீரோஸ் வந்து இப்போ ரஜினிக்கு அடுத்தது ஒருத்தவாள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ கமல் கூட சேர்ந்து பண்ணதுனால எனக்கு என்னமோ அவருக்கு ஈக்குவலாக இவர் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்ப்போம், படம் வந்து பார்ப்போம். ரொம்ப வெயிட்டிங்கு தக் லைஃபுக்காக. பார்க்குறதுக்கே பெஜாராக இருக்குது சார். செமையாக இருக்குது. குருதி பின்னல் படம் பார்த்தேன் அப்போது. அதை விட இது பயங்கரமாக இருக்குது. பார்க்குறதுக்கே பெஜாராக, அதான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பெஜாராக இருக்குது. செமையாக இருக்குது. சிம்பு லுக்கும் செமையாக இருக்குது. கமல் லுக்கும் செமையாக இருக்குது சார். அதான் செமையாக பண்ணியிருக்காங்க சார் எல்லாம். செமையாக இருக்குது. ட்ரைலர் பார்த்தோம். கமல் சாரும் சிம்பு சாரும் செம்மையாக கலக்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் கமலுக்கு பிடிச்ச சிம்பு சார். சிம்புக்கு பயங்கரமாக பிடிக்கும் கமலை. ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சது இன்னும் பயங்கரமாக இருக்குது. பேசாப்பில் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ்லாம் தெருக்கி விடுவாங்க கண்டிப்பாக. தேட்டரு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்க்குறோம். அருமையாக இருந்தது சார். மிரட்டலாக இருக்குது, நல்லா இருக்குது. மணிரத்னம் படத்தில் வந்து என்றைக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும். மணிரத்னம் சார் படத்தில் என்றைக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும். தளபதியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்துலேருந்து எல்லா படமும் நாயகனாக இருக்கட்டும், எல்லா படமாகவும் ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த படம் இன்னும் நிறைய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. ஏன்னாக்கா சிலம்பரசன் சாரும் கூட நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அவருக்கு எங்கே வயசானதானே, வயசான மாதிரியே தெரியல, வயசு ஆகாது அவருக்கு. என்றும் நிரந்தர இளைஞன் கமல் சார் அவர்கள். கலைக்காகவே பிறந்தவர்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குது. டிஐ பண்ண மாதிரி இல்லை, நாயகனில் பார்த்த கமல் சாரை பார்க்குற மாதிரி இருக்குது. படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். தக் லைஃப் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. கொஞ்சம் ஆவலோடு இருந்த ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. நான் மணிரத்னம் படம் கமல்ஹாசனுடைய காம்பினேஷன், அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை மன திருப்தியோடு வந்து ட்ரெய்லர் வந்து ஃபுல்லப் பண்ணியிருக்கு. காரணம் நிறைய மணிரத்னத்துக்கிட்ட ஒரு புதுமையான ஷார்ட்ஸ் இருக்கும், விஷுவல். அந்த விஷுவல் வந்து தக் லைஃப்பில் இருக்குது. ட்ரெய்லர் எதிர்பார்த்த மாதிரி படத்தையும் வந்து அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கேன். காரணம் பெரிய நல்ல காம்போ. சிம்பு, கமல், ஏஆர் ரகுமான், மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு நல்ல காம்போ இருக்குது. படமும் ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் வந்து படம் வந்து தக் லைஃப் வந்து வெயிட்டிங். கமல் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கார் தம்பி. அது வேற மாதிரி இருக்கார் அவர். அதுதான் சொல்கிறேன்ல, அவர் சான்ஸே இல்லை. ஒரு 70 வயதை தொட்டுட்டு இருக்கிற ஒரு பெரிய தமிழ் சினிமாவோட பெரிய கதாநாயகன் வந்து இவ்வளவு அக்ரெசிவாக இருக்காரா அப்படிங்கிறது அவருடைய தொழில் ஈடுபாடு தான், தொழில் பக்தி தான், அவருடைய தொழில் முனைப்பு தான். அதனால் வந்து எப்பையும் சொல்கிற மாதிரி தான், ஐ எம் வெயிட்டிங். விஜய் படத்தோட டைலாக் மாதிரி தான். தக் லைஃபுக்கு வந்து வெயிட்டிங் தான். அது பயங்கர மாஸாக இருக்குங்க. ரெண்டு பேரோட அந்த மாஸான அந்த டக்கப்பார் ஒரு ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எப்பவும் வெறித்தனமாக பண்ணுவாங்க. இந்த தடவும் அந்த ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு நல்ல விருந்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். கமல் வந்து ஒரு பழைய லுக்கு, அந்த நாயகன் லுக் வரும்போது நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ உள்ள லுக்கு ஓகே தான், இருந்தாலும் கமலை விட நான் வந்து சிம்புக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. ரெண்டு பேரும் பண்ணும்போது, ஃபைட் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. அதுதான் அந்த அளவுக்கு ஈக்குவலாக சிம்பு வந்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் சிம்பு ஃபேன், அதனால் அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். நான் சிம்பு ஃபேன், அதனால் அவராக வெயிட்டிங். கமல் சார் எப்பவுமே ஒவ்வொரு படமும் புதுசாக நடிப்பார். இதில் வந்து பயங்கரமாக இன்னும் புது முகமாக நடிப்பார். எப்பவுமே இதுலேயும் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஸோ அது தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாரும். மிரட்டலாக இருக்குது சார், நல்லா இருக்குது. ரெண்டு பேருமே வந்து வித்தியாசமான கெட்டப்பு, ஹேர் ஸ்டைலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு மிரட்டலாகவே இருக்குது. ரெண்டு பேரும் ஏஆர் ரகுமான் மியூசிக் அப்போது அந்த ட்ரெய்லர்லேயே ஃபுல்லாக அவர் தான் ட்ராவல் பண்ணுறாரு. நல்லா இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்குறேன்.
நல்லா இருக்கு. செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரெய்லர்லேயே தெரியுதுன்னா அப்பா மகனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கதையில் வந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு கோடிட்டு காட்டியிருக்க மாதிரி தெரியுது. அதனால் வந்து அது வந்து அந்த பிரச்சனைகள் அப்படி ஸ்டார்ட் ஆகுறப்ப கண்டிப்பாக வந்து இது மாதிரி பயங்கர பூம் ஆகும். கண்டிப்பாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். காரணம் என்னென்னா 2 பேருமே ஹீரோ, 2 பேருமே ஒரு வில்லன், 2 பேருமே மிக சிறந்த நடிகர்கள். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து சிறந்த படமாக இருக்கும். சிறந்த படைப்பில் வந்து நம்ம கூடிய விரைவில் ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை வந்து சந்திக்கலாம். அருமை நல்லா இருக்குது. அதுதான் தொழில்நுட்பத்துலேருந்து அதுலேருந்து இது ரகுமானோட மியூசிக்லேருந்து அந்த டெக்னிக்கல் ஒர்க்கு எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஏஐ வந்தனால ரொம்ப அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. இது வந்து அதுவும் இல்லாமல் கமலஹாசனை ரொம்ப யூத்தாக காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜப்பான் படம் அந்த மாதிரியான ஒரு டோனில் இருக்குது அந்த காஸ்டியூம் அந்த கெட்டப்லாம். உண்மையாக வந்து ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான மூவியாக வந்து இருக்கும். அடுத்த கட்டத்துக்கான நம்ம தமிழ் மூவியும் வந்து வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் அந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். மணிரத்னம் அவர் படம் எப்பவுமே ஒரு கிளாசிக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் இருக்குன்னு தான் நம்புகிறேன். அவர் ஏற்கனவே பண்ணுற மாதிரி தான் மணிரத்னம் பண்ண போகிறாரு. ஏஆர் ரகுமான் அவங்க ஸ்டைலு மேக்கிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதில் நம்மளுக்கு டவுட்டே கிடையாது. அது எப்படியும் யாருக்கெல்லாம் மணிரத்னம் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. நானும் அதில் ஃபேன் பேஸில் ஒரு ஆள். அந்த இது வந்து அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் அந்த இடத்துல எங்களுக்கு டவுட்டு கிடையாது. எங்களுக்கு என்னென்னா சிம்பு வந்து கமலுக்கு ஈக்குவலாக எப்படி நடிச்சிருக்காருங்கிற ஆர்வம் ஒன்று தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. தலைவன் வந்து எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு அவரை பார்க்குறதுக்காக ரொம்ப வெயிட்டிங். ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் வரோட சிம்பு ஃபேடாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆக்ட்ரஸ் அவங்க பயங்கரமாக நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி. இதுலேயும் புதுசாக நடிச்சிருப்பாங்க. ஸோ தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. இல்லை அது எனக்கு புரியலை. அது ஏதாவது ஜாதியத்தை பற்றி சொல்கிறாரா இல்லை கமல் இடத்த ஃபுல்லப் பண்ணுறதுக்காக சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. அந்த இடத்த கமல் விட்டு கொடுப்பாரா? அந்த இடத்துக்கு தான் போட்டி. அதுதான் போட்டி. அப்பா மகனுங்கிற போட்டிங்கிறது அதுதான். அந்த இடத்த கமல் விட்டு கொடுப்பாரா இல்லை மகன்னு கூட பார்க்காம கமல் அடிப்பாரா அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சுனாவே ஒரு புதுமை இருக்கும். ஒரு நமக்குள்ளே ஒரு எமோஷன் கிரியேட் ஆகும், கோபம் வரும். அதனால் இவன் அறியா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சுனாவே படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆயிரும். நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். தக்லைஃப் ஏன்னா பொன்னியின் செல்வன் அவருக்கு ஓடின படம் தானே. கமல் மணிரத்னம் காம்போல ஏற்கனவே வேலுநாயக்கர் ரவுடிசம் ஸ்கிரிப்ட் வந்து பெருசாக ஜெயிச்சு வந்து ஒர்க் அவுட் ஆன படம். அதனால வந்து தக்லைஃபும் அதே மாதிரி ஒரு படம் தான். உலக நாயகனை விட்டு விண்வெளிக்கு போனார். விண்வெளிக்கு போனாலும் என்ன ஸ்டார் தானே, எப்பவும் ஸ்டார் தான். அவர் உலக நாயகன் தான். புதுசாக மாற்ற சொன்னாலாம் மாற்ற முடியாது. அப்பான்னு கூப்பிட்டுருந்தவன் திடீர்னு அப்பான்னு கூப்பிடாதுன்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் உலக நாயகனாகவே இருந்துட்டு போட்டுமே, ஏன் மாற்ற சொல்கிறாரு? விண்வெளி நாயகன்லாம் ஏற்றுக்க முடியாது. உலக நாயகன் தான். அப்படியே இருக்கட்டுங்க. பெருசு கிடையாது. ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கு இருக்கிற உறவை போய் திடீர்னு நீ இப்படி மாற்று அப்படின்னு சொல்கிறது தப்பு. தாத்தான்னு கூட முடியாது. அப்பனான்னு தான் கூப்பிடணும். அதே மாதிரி உலக நாயகன் தான். தயவு செஞ்சு இதெல்லாம் மாற்ற வேண்டாம்னு சொல்லுங்கள். இருக்குது அப்படியே வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா இவர் நியூமாலஜி ஏதோ பார்க்க போயிட்டாரா, ஜோதிடத்தில் ஏதோ நம்பிக்கை கொண்டாரான்னு தெரியல. அவர் வந்து நாத்திகம் பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு ஆத்திகனா மாதிரி மாற்றினாலும் தப்பு. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஒரு படம் எப்பவும் ஒரு ரசிகனா கண்டிப்பாக பார்ப்பேன். ஆலியல்லா ரேடியோவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வெற்றி பெறணும். தக்லைஃப் ஒரு வேர்ல்டு லெவலில் ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் இந்த படத்தை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.